நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திருளப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நண்பர்களே, வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள கடக ராசி அன்பர்களே, வணக்கம். 2026 ஆண்டிற்கான பலன். கடக ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. கடக ராசியுடைய கிரக நிலைகள்: 2இல் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அடுத்து கடக ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 9இல் சனி. கடகராசி கொண்டவர்களில் ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த விபரீத ராஜயோகம் என்று சொல்கிறோம். விபரீத ராஜயோகம் உண்டாகிறது 12இல் குரு இருப்பதால். கடகராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வருகிறது. உங்கள் நிதி நிலை மேம்படும். பணியிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொண்டு வரும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். உயர் பதவிகள் பெறும் வாய்ப்புகள் உண்டு. இதுவரை தடங்கலான உயர் பதவிகள் தற்சமயம் தாராளமாக கிடைக்கும். குடும்ப தொழில் செய்து வரும் நபர்கள், உணவகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை இந்த விபரீத ராஜயோகம் தங்களுக்கு கொடுக்கிறது. நிலம் சார்ந்த முதலீடுகள் தங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு அபரிமிதமான பல வரவுகள் உண்டு. ஒரு சிறப்பான காலத்தை இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். திருமணம் முடித்த கடகராசி நண்பர்களுக்கு சிறப்பான அனுபவத்தை அளிக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தி கிடைக்கும். இதுவரை தடங்கலான குழந்தை பாக்கியம் நல்ல வகையில் கிடைக்கும். பெண்களுக்கு சுக பிரசவம் நடைபெறும். அரசியலில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவி காணும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை முதல் 3 மாதங்களுக்கு சண்டை சச்சரவுகள். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கடகராசியில் குரு பகவான் உச்சம் அடைவதால் ஓரளவு நன்மை. அனாவசிய செலவுகள் மட்டுப்படும். எதிர்பாராத செலவுகளினால் அவசைப்பட்டீர்கள். அனைத்து நிலைமைகளும் மாறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு உண்டாகும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். பிரயாணங்கள் லாபத்தை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் லாபம் பெறுவீர். பார்ட்னர்ஸ் அனைத்தும் விதமான ஒத்துழைப்பை கொடுப்பர். வியாபாரத்தில் லாபம் பெறுவீர். ஆரோக்கியத்தில் முதல் 3 மாதங்களுக்கு தான் பாதிப்பு. அதன் பிறகு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கடகத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள், கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். அரசியலில் நன்மை பெறுவீர். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு நன்மை. மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு பதவிகளுக்கு முயற்சி செய்யலாம். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை. விவசாயத்தில் தங்களுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும். ஆக கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள்.
புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகும்.